Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே, உங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவரும் உலக இரட்சகரும் உன்னத தேவனுமாய் இருக்கிற நம் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் இந்த நாளை ஆசீர்வதித்து நடத்துவார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற நம்ம எல்லோரையும் தாமே தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்பும்படிக்காக தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் மறுபடியுமாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான ஒரு பழைய பாடல், அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள் என்ற அந்த பாடலை நம்ம எல்லாருமாய் சேர்ந்து, ஓ வல்லமை தேவன் கிரியை செய்தார், அவருக்கு நம்ம நன்றி சொல்லி ராஜாதி ராஜனுக்கு நம்ம நன்றி சொல்லும்படியாய் எல்லாருமாய் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you. Amen.
அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். எல்லாருமாய் கண்களை மூடுவோம். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த நாளிலே ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தேசத்தின் சீதோஷண நிலைகள் மாறி மாறி வருகிறபடினாலே திடீரென்று மழை வருகிறது, திடீரென்று வெயில் அடிக்கிறது, திடீரென்று காற்று அடிக்கிறது. அதனால அநேகருடைய சரீரத்துல பலவீனங்கள் வந்திருக்கிறது. இன்னைக்கும் அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சகோதர சகோதரிகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வர முடியாது போனவர்களுக்காக, நம்ம குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ராஜாதி ராஜன், ஆளுகை செய்கிற தேவன் அற்புதமாய் நம்மை வழிநடத்துவார். பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம், பெரியவர்களை ஒப்பு கொடுப்போம், தாய்மார்களை ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் பொருட்படுத்தி அற்புதமாய் சுகத்தை தந்து ஆசீர்வதிப்பார். நாம் தேவனை துதிப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, our most holy and loving heavenly Father, நன்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட செவ்வாய்க்கிழமை சாயங்கால வேளை ஜெபத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். Lord, we give you thanks for this blessed evening time. ஆண்டவரே, இந்த சாமி செப்டம்பர் மாதத்தின் 3வது வார செவ்வாய்க்கிழமை ஜெபத்திற்கு எங்க எல்லாரையும் நீர் அழைத்து வந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, Lord, we thank you for bringing us back together in the 3rd week of September for prayer. உம்முடைய நாம மகிமைக்காக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். We give you thanks for your name's glory. You have brought all your people today. வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We thank you for all the children who are coming also, Lord. சிறிய கை குழந்தை முதற்கொண்டு பெரியவர்கள், டீனேஜ் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender from the little ones to all the teenagers and elders into your hands. எங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரத்த பந்தங்களையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, We surrender all our relatives and blood siblings into your hands. ஆண்டவரே, ஒவ்வொரு டீனேஜ் பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்தி நடத்துகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, Lord, may you protect and guide each and every teenagers. ஆண்டவரே, இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். We surrender each and everyone who is watching this prayer on online. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பத்திற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, all the ministers of God who watch this prayer through YouTube and Facebook. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பேரையும் தேவனீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, Lord, may you bless each and everyone who shares and subscribes to our channel. எங்களோடு கூட சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எல்லா பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். We completely submit all the families who along with us worship your name. நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. You alone take complete control of us, lead us and guide us. இயேசுவின் நாமத்தில் வேண்டி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the name of our Lord and Savior Jesus Christ, we offer this prayer and we pray. ஆமென். ஹalleluya. Praise the Lord. வாங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த துதிப்போம், ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். தேவன் தாமே நம்ம எல்லாருக்கும் மிகுந்த நல்லவராய் அவர் இருக்கிறார். Thank you Jesus. ஹalleluya. 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 சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது நிமித்தம் தான் இந்த நாள் வரைக்கும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்மையும் நல்லவர்களாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த வேளையிலே உங்க ஜெபத்தொட்டை செய்கிறீங்களே பாடலே 219 துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறைந்து துதித்து மகிழ்ச்சிக்கு எங்கள் துயரத்தை எல்லாம் மறைந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த பாடலை செய்து பார்க்கிறோம். பாடல் துதியாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். சொல்லுங்க. துதியாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். ஆமென், ஆமென். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர்
கர்த்தர் தந்த நாள் இதிலே கனி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பலிலே இனி அழுகையிலே இன்று மகிழ்ச்சி கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பலிலே இனி அழுகையிலே இன்று புதித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். புதிய நாளை அழிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் துயரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருக்குள் நம் மகிழ்ந்திருந்தார். ஆமென். அவர்தானே நமது பலன். எத்தனையோ நன்மைகள் செய்தவர். இன்று ஏற்றி போற்றி புகழ்கிறோம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். எல்லா துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். புதிய நாளை அடைந்து துயரெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் துயரில் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடு உங்கள் தாழ்வோடு ஆமென். அவரை வார்த்தையை உரைக்கிறோம். ஆமென். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாடெல்லாம் உயர்த்திடுவோம். நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். எல்லா துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதி நாடி அழிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் துயரை மகிழ்ந்திருப்போம். துதி நாடி அழிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் துயரை மகிழ்ந்திருப்போம். நம் துயரை மகிழ்ந்திருப்போம். நம் துயரை மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா. ஆமென். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். ஆமென். எல்லா துயரத்தையும் நம்ம என்ன பண்ணலாமா மறந்து மறந்து வாழ்ந்து வாழ்வோம். Thank you, Jesus. Thank you, Lord. அந்த துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவாதி தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். இன்னைக்கு பாருங்க சங்கீதம் 16:11 கீர்த்தனைகளும் 16:11 Psalms chapter 60 verses 11 Thank you, மூன்று Lord. மொழிகளிலும் எடுத்து படிங்க. சங்கீதம் 16:11 எந்த லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறீங்களோ படிங்க. For you make known to me the path of life. In your presence there is fullness of joy. Yes. At your right hand are pleasures forevermore. Thank you. Thank you. ನೀನು ನನಗೆ ಜೀವ ಮಾರ್ಗವನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸುವಿ. Amen. ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣ ಸಂತೋಷವಿದೆ. ಹೌದು. ನಿನ್ನ ಬಲಗೈಯಲ್ಲಿ ಶಾಶ್ವತ ಭಾಗ್ಯವಿದೆ. Yes. Hallelujah. படிங்கய்யா. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவி. Amen. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் ம். உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென்.
எங்கம்மா நமக்கு பரிபூர்ಣ சந்தோஷம்? ದೇವ ಸಮೂಹത്തിൽ ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಮಗೆ ಆನಂದ ಪರಿಪೂರ್ಣ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ತುಂಬಿದೆ. அவருடைய சமூகத்தில் அவர் பிரசன்ஸ்ல தான் நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்கிறார். ஆகவே இந்த வேளையில ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே உங்க சமூகத்திலே வந்திருக்கிறேன், என்னை கண்ணோக்கி பாருங்க ராஜா. நிறைய தேவைகளோடு வந்திருக்கிறேன், நிறைய பலவீனங்களோடு கூட வந்திருக்கிறேன், எங்க வீட்டு காரியமா வந்திருக்கிறேன், எங்க பிள்ளைகளுக்காக வந்திருக்கிறேன். கர்த்தாவே உங்க சமூகத்தில் எனக்கு நிம்மதி, அந்த நிம்மதி எனக்கு தாங்காண்டவரே. அப்படியே துதிங்க துதிங்க எல்லாரும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அது வாய்த்து ஜோர துதிக்கணும், நன்றி சொல்லணும். Yes, yes. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பெரியவராயிருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்வார், துதித்து மகிழ்ந்திருக்கிறோம் காரியங்களை செய்வார், எல்லா துயரங்களும் அதிசயமாய் நடத்துவார். மறந்திருக்கிறோம் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், துயரங்கள் எல்லாம் மறந்திருக்க உதவி செய்யுங்க ராஜா. உங்க சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டே, அந்த நித்திய பேரின்பத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறமைக்காகவும் நன்றி ராஜா. உமக்கே நன்றி 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 நன்றி. Thank you Lord, thank you Lord. Hallelujah. சொல்லுங்க hallelujah. Praise the Lord. Thank you Jesus. நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். Hallelujah. Thank you. Thank you, thank you Lord. Thank you Lord. புஸ்தகத்திலே பாடல் 164 Psalm number 164. Thank you Lord. 164. பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. ஏன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறார். ரத்னம் ஜெயிக்கு 20 வருஷ திருமண வாழ்க்கை தந்திருக்கிறார். அதற்கு நன்றி. Thank you Lord. மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்து பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்து பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. ஆமென். வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே. வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த வல்லவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, சொல்லலாமே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. நல்லவர் எனக்குள்ளே, மிகவும் நல்லவர் எனக்குள்ளே. ஆமே. என் வாழ்க்கை நல்லவரே, Thank you Lord. உமக்கே ஸ்தோத்திரம். பலவீனங்களை பார்த்துகிற நல்லவரே உமக்கு நன்றி. Hallelujah. நல்லவர் எனக்குள்ளே, மிகவும் நல்லவர் எனக்குள்ளே, நல்லவர் எனக்குள்ளே, மிகவும் நல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த நல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த நல்லவர் எனக்குள்ளே. இயேசு நல்லவரே, இயேசு நல்லவரே, இயேசு நல்லவரே, இயேசு நல்லவரே, என்றும் என்றும்
காரியத்தை வச்சு இன்னைக்கு நம்ம பாடணும். ஃபர்ஸ்ட் என்ன பாடணும்? பெரியவர். இயேசு பெரியவர். இயேசு பெரியவர். செகண்ட் இயேசு வல்லவர். மூன்றாவது இயேசு நல்லவர். ஆமென். நம் வாழ்க்கையிலே பெரியவரும் நல்லவரும் வல்லவரும் தேவன் நமக்குள் இருந்துட்டாலே போதுமா? தேவன் நம் குடும்பத்தில் வாசம் செய்து பெரிய காரியங்களை, வல்ல காரியங்களை, நல்ல காரியங்களை நமக்கு அவர் செய்வார். ஆகவே இப்பேற்பட்ட காரியங்களை செய்வது தேவனுக்கு ஒரு செய்யும். கரங்களை, கண்களை மூடி கரங்களை குவித்து அந்த தேவனுக்கு நம் நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி. இன்னைக்கு give thanks பண்ணினாலே அன்பு சகோதரன் ரத்தன மற்றும் ஜெயிக்கு 20 வருஷங்கள் நன்றி கண்மணி போல காத்து அந்த திருமண நாளை காணும்படிக்காய் கிருபை செய்தீர்கள். அதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமக்கே நாங்க நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே, நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மத்தியிலே வாசம் செய்கிற தெய்வமே, மகிமை உமக்கு ஆண்டவரே, மாட்சிமை உமக்கு ஆண்டவரே, ஆராதனை உமக்கு ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க வாழ்க்கையில மட்டுமாய் செய்த மகிமையான காரியங்களுக்காக நன்றி. இனிமேலும் செய்ய போகிற காரியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில எத்தனையோ பிறந்த நாள், எத்தனையோ திருமண நாட்களை தந்திருக்கிறபடினாலே கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாதத்துல யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்களோ, மாதத்துல யாரெல்லாம் திருமண நாள் கொண்டாடுகிறார் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இன்னும் பல பிறந்த நாளை காண கிருபை செய்யுங்க, பல திருமண நாட்களை காண கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆராதனை பாடலை பாடி தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக இதோ நம்ம மத்தியில் இருக்கிறதான இதோ ரத்னம் மற்றும் சகோதரி ஜெயலட்சுமிக்கு 20 வருஷம் ஆண்டுகளை தேவன் கூட்டி கொடுத்திருக்கிறார். அதுக்காக கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? தொடர்ந்து இன்னும் யாருக்கெல்லாம் இந்த நாட்களில பர்த்டே மற்றும் வெட்டிங் நாள் இருக்கிறதோ கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்க இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். அதே போல இந்த நாட்களிலே சிக்னஸ் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் பெயரை சொல்ற பாருங்க. எல்லாரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாங்க, எல்லாரும் வெளிவீனப்பட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கும் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற மேரி டயானா அந்த மகளுக்காக ஜெபம் பண்ணணும். கடந்த நாட்கள்லாம் ஃபீவரோடு இருக்கிற அந்த மகளை கர்த்தர் தொட வேண்டும் என்று சொல்லி அந்த மேரி டயானாக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாருமா ஆமா, நீங்க சொல்ற ஒரு விசுவாசம் உள்ள ஸ்தோத்திரம் படுத்து படுக்கிற அந்த மகளை கர்த்தர் தொடுகிறார். விசுவாசத்தோடு சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென். உங்கள் பலவீனங்களை தேவன் மறைக்க செய்வார். அதே போல அவங்களுடைய குழந்தை ஸ்டாலின் 10 வயசுங்க. முதல்ல அந்த பிள்ளைக்கு தான் அட்மிட் ஆயிருந்தாப்ல. அந்த பிள்ளையை பார்த்து கொண்ட தாயாருக்கு தான் இப்ப ஆயிருக்குது. அப்ப அந்த மகன் ஸ்டாலின் அந்த மகளுக்கு இருக்கிறதால அந்த ஃபீவரை கூட தேவன் அகற்ற வேண்டும் என்று சொல்லி மகன் ஸ்டாலினுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த மகனை தொடுகிறதற்காக நன்றி, தாயும் பிள்ளையுமாய் தொடுகிறவைக்காக நன்றி, சுகத்தை கொடுக்கிறதற்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரே, கோடி கோடி நன்றி. ஜெசிந்தா அம்மாவுக்கு இந்த நாட்களில பயங்கரமான ஒரு கோல்டும் அந்த அம்மாக்கு பேக் பெயின், அதுக்காகவே அந்த தாயரை கட்ட தொட்டு அந்த எலும்புகளை எல்லாம் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த தாயருக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஜெசி அம்மாக்காக ஸ்தோத்திரம். தாயரை தொடுங்க, 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 தொடுங்க. ஆமென், 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 ஆமென். சகோதரி மேரி பிரகாசத்துக்கு பயங்கரமான ஸ்டொமக் பெயின் மற்றும் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு அந்த மகளுக்கு வாமிட் சென்சேஷன் இருக்கிறதா. ஆகவே அந்த சகோதரி கூட தேவன் தொட வேண்டும் என்று சொல்லி அந்த மகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சகோதரி மேரிக்காக ஸ்தோத்திரம் ஐயா. மேரி பிரகாசத்தை மகளை தொடுங்க ராஜா. அந்த மகளுக்கு ஆயிருக்கிற இன்ஃபெக்ஷன் இருந்து பரிபூர்ண விடுதலை மகளுக்கு கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்ப பழனி பேர் எங்க சகோதரன் கூட பயங்கரமான ஜுரத்தினால இருக்கிறாப்ல. அந்த சகோதரனுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஐயா உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா, அந்த மகனை தொடுங்க ராஜா. இந்த ஹாஸ்பிடல் ட்ரீட்மென்ட்ல வந்திருக்கிற மகனை தொடுங்க, தொடுங்க ராஜா, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க அப்பா. அதே போல தரிசன மேரி என்ற சகோதரி
இந்த நாட்களிலே ஜெயின் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. Thank you, Lord. இதோ அவர்களுக்கு இருக்கிற எல்லா இன்ஃபெக்ஷன் வந்து Amen. கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுக்கணும் என்று சொல்லி விடுதலை கொடுக்கணும். தாயருக்காக ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஹalleluya, ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. தாயரை தொடுங்க தகப்பனே. தொடுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் அந்த மகனோடு கூட இருக்கட்டும் வழிகளை அப்பா. மாற்றுங்க ஆண்டவரே. ராஜா, நீர் அவரை ஆசீர்வதிங்க ராஜா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தாயாருக்கு ஆண்டவரே எல்லா ட்ரீட்மெண்ட்டுகளும் பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கொடுத்து Thank you, கொண்டிருக்கிறார். thank you, thank நன்றி you. நன்றி நன்றி. நன்றி அவர்களை ராஜா. போல அன்றைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற ஒவ்வொரு ஆமென். பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகள். கர்த்தருடைய கரம் தங்கி இருக்கட்டும். தங்கி இருப்பதாக கர்த்தரை ஆசீர்வதிப்பதற்காக மக்கள் நன்றி நன்றி ராஜா. சொல்லுகிறோம். நன்றி நன்றி. அதே போல ஆரோக்கியதாஸ் அந்த சகோதரர் கூட ஆமென், இந்த ஆமென், நாட்களில லங்ஸ்னால ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டு தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் இரவில அவருக்கு Thank you, ஆக்சிஜன் Lord. கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், ஆகவே ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம், இதோ அந்த ஸ்தோத்திரம். இயற்கையான ஆக்சிஜனை கர்த்தர் மகனுக்கு தந்து தாராளமாக பரிபூர்ண விடுதலை ஜெபிக்கிறோம். கொடுக்கட்டும் என்று சொல்லி ஆண்டு சமூகத்திலே சகோதரர் தாசுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. மகளை தொடுங்க ஆண்டவரே. தாய்மார்களை தொடுங்க ஆண்டவரே. சகோதரிகளை தொடுங்க ஆண்டவரே. குழந்தைகளை தொடுங்க ஆண்டவரே. பேர்களை சொன்ன ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. Thank you, Lord. பலப்படுத்துங்க ஆண்டவரே. Thank you, Lord. இந்த நாமம் ஒன்றே மகிமை அடைவதாக ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கோடி நன்றி. சகோதரன் பாளையராஜ் அவர்களுக்கும் கடுமையான ஜுரம். அதான் அந்த பவுல் ராஜுமே கூட கர்த்தர் அதிகமாக தொடரணும்னு சொல்லிட்டு அந்த ஆமென், சகோதரனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Thank you, கர்த்தாவே, Lord. துதிக்கிறோம் Thank you, ஐயா. Lord. Thank you, Lord. சகோதரன் Thank you, ராஜை Lord. கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே. ஃபீவரால் பாதிக்கப்பட்டிருக்கிற அவரை போல நிறைய ஆமென், பேர்கள் ஆமென், இந்த ஆமென். நாட்களில் கோல்டாலும் அன்று ஜுரத்தினாலும் இரும்பலாலும் Thank you, Lord. அதிகமான Thank you, Lord. பிள்ளைகள் ஆண்டவரே கடுமையா இருக்கிறாங்க ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் தொடுங்க தகப்பனே. தொடுங்க இந்த வார்த்தை இயேசுவின் அனுப்பி நாமத்தினாலே. அவர்களுக்கு சுகத்தை தாங்க ஆண்டவரே. ஆமென். அவர்களுக்கு ஆகாரம் குடிக்கிற தண்ணீர்ல இருந்து எல்லா தேய்மைகளை அகற்றி போட்டு Thank you, Lord. நன்மையானதை Thank you, கர்த்தர் Lord. கொடுப்பதற்காக Thank you, உமக்கு Lord. நன்றி Thank you, ராஜா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமென், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே ஜெபித்த எல்லா பிள்ளைகளும் இந்த கருத்துல ஒப்பு கொடுத்து வருகிற Thank you, நாட்களிலே இந்த பிள்ளைகளை சாட்சியாய் வாழ வைக்க போகிறமைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் மக்கள் இந்த நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக ராஜா எங்கள் மகிமை எல்லாம் உமக்கு தான் ஆண்டவரே. Thank you, Lord. எங்கள் மாட்சி Thank you, எல்லாம் Lord. உமக்கு தான் ஆண்டவரே. ஆமென். துதி புகழ் எல்லாமே உமக்கு தான் ஆண்டவரே. வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் கர்த்தர் ஒப்பு கொடுத்து இதை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கள். Psalm number 72 ரவி பாடலை பாடி ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். ஆமென், ஆமென். விலையேற பெற்று உங்கட்டைத்தான் Thank you, Lord. விடுதலை கொடுத்தீர். பிழையேற பெற்ற உம்மக்கத்தால் விடுதலை கொடுத்தீ ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ அதை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை 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 இந்த இயேசுவுக்கே துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ ஆராதனை ஆராதனை
எப்போதுமே நம்ம துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் அவருக்கு செலுத்தும் போது நிச்சயமாக தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கண்கள் மூடி ஒரே நிமிஷம் வேத வசனங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். துதிகளை மத்தியில வாசம் செய்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, எல்லா துதி ஸ்தோத்திர கன மகிமைகளும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். கைகளை திறந்து துதித்து நன்றி சொல்லி பாடின ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களை தாழ்த்து புகழ் ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம் செலுத்துவோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவாராக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் தாமே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. துதித்த நம் எல்லோரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவார். 148வது சங்கீதம், அதுல 14 வசனங்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு வசனத்தை நாம படிக்குவோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் அதுல நாம் தேவனை எப்படி துதிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரர் இதுல மிக விசேஷமாய் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். அதுல முதல் 5 வசனங்களை மட்டும் ஒருத்தர் வேணா இங்கிலீஷ்ல ஒருத்தர் வசனம் படிச்சிருங்க. Psalms 148, 148வது சங்கீதம். அதுல 5 வசனங்கள், அதுல 14 நல்ல மிகுமையான அர்த்தமுள்ள வார்த்தைகள் தான். அதுல 5 1 2 3 4 5 இந்த வசனத்தை மட்டும் இங்கிலீஷ்ல படிக்கலாம். படிங்க சத்தமா. A call for the universe to praise God. Praise the Lord. Praise the Lord from heaven, you that live in the highest above. Amen. Praise him, all his angels. Praise him, all his host. Praise Thank him. you. Praise him, sun and moon. Praise him, shining stars. Praise him, you highest heavens, and you waters above the heavens. Let them all praise the name of the Lord. He commanded and they were created. Amen. Hallelujah. Hallelujah. ಮಾ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ವಾಕ್ಯ ಮಾತ್ರ ಓದಮ್ಮ. 1 2 ಮಾತ್ರ ಓದಿ. 148 ಅದರಲ್ಲಿ 1 2 ಮಾತ್ರ ಓದಿ. ಯಾಹೋವನಿಗೆ ಸ್ತೋತ್ರ, ಆಕಾಶ ಮಂಡಲದಿಂದ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಯೆಹೋವನಿಗೆ ಸ್ತುತಿಯುಂಟಾಗಲಿ. ಮಹೋನ್ನತದಲ್ಲಿ ಆತನ ಸ್ತೋತ್ರವು ಕೇಳಿಸಲಿ. ಆತನ ಎಲ್ಲಾ ದೂತರೇ ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ. ಆತನ ಎಲ್ಲಾ ಸೈನ್ಯಗಳೇ ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம சொல்ல போனா இந்த 14 வசனங்களும் மிக தேவனை துதிக்கிற ஆராதிக்கிற வசனங்கள் தான். இதுதான் இன்னைக்கு மனுஷர் மத்தியத்துல கம்மி. கிவ் தேங்க்ஸ் பண்றது கம்மி. ஆண்டவரை ஆலயத்திலே சென்று தேவனை ஆராதிக்கிறது கம்மி. ஆராதனை நேரத்துக்கு வருகிறது கம்மி. போலாம் விட பரவாயில்ல, லேட்டா போனா என்ன, ஆண்டவர் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாரு, அவங்க ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாங்க, இவங்க ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உதாசீனமா வர்றவங்க உண்டு. யாரும் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாங்க. யார் என்ன நினைச்சாலும் சரி, என்ன நினைக்காம போனாலும் சரி, உண்மையில என் மேல அக்கறை உள்ள ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். என் மகள் வந்து என்னை ஆராதிப்பாள், என் மகன் வந்து என்னை ஆராதிப்பான் என்று சொல்லி ஒவ்வொரு ஆராதனை வேளையிலும், ஜெப வேளையிலும், துதி வேளையிலும், திருப்பலி ஆராதனையிலும் ஆண்டவர் உன்னையும் என்னையும் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிறாருங்க. எதுக்காக? கிவ் தேங்க்ஸ் பண்றதுக்காக தான். தேவனை துதிக்க தான், தேவனை ஆராதிக்க தான். இங்க இருக்கிற நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை செய்தார் அப்படின்னு சொல்லி தனித்தனியா ஒருத்தரை கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் மணிக்கணக்கா நம்ம வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதை ஏன் நம்ம ஆலயத்துக்கு நேரத்தோடு கூட போய் சொல்றது இல்ல? நிறைய பேர் மறந்துடுறாங்க. இன்னைக்கு 20 வருஷம் அவங்களுடைய திருமண நாள், ரத்தனத்தினுடைய திருமண நாள் இல்லையா?
இந்த 20 வருஷம் சாதாரணமானது கிடையாது. ஒரு வருஷத்தை தாண்டி வருகிறதே எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ போராட்டம், எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ சண்டை, எத்தனையோ சச்சரவுகள், எத்தனையோ பொறாமை, எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ வியாதிகள், இவைகள் எல்லாவற்றையும் கடந்து வந்திருக்கிறதற்காக தான் இன்னைக்கு அவங்க நன்றி சொல்ல வந்திருக்கிறாங்க. அப்போல நம்ம வாழ்க்கையில கூட தேவன் பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அதுல ஒரு சில காரியங்களை நினைத்துதான் தாவீது மகாராஜா தன் வாழ்க்கையில ருசி பார்த்து தேவனை ஆராதிக்கிற ஒரு சில வசனங்கள் 148ல படிங்க, 1-2 படிங்க, அப்படியே ஒருத்தர் வசனம். அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். ஆமென். அல்லேலூயா என்ற அந்த வார்த்தைக்கே அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி தேவனை துதியுங்கள் என்ற அர்த்தம். தேவனை நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா அப்படின்னு சொன்னா யெகோவா தேவன். அல்லேலூயா என்று சொன்னால் தேவனே நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் என்ற வார்த்தை. அதனாலதான் பாருங்க, எந்த சபையிலும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்பதாக, நற்செய்தி வாசிக்கிறதுக்கு முன்பதாக எல்லாரும் எழுந்து நின்று அல்லேலூயா பாடுறோம் இல்லையா? பாடுறோமா இல்லையா? நல்ல மெலோடியான பாடலை பாடுறோம். ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க. சாமுவேல் கேட்டு பிரகாரம் இதோ அடியேன் இருக்கிறேன், எங்களோடு கூட பேசுங்க. இந்த வார்த்தை இதைக்காக தான் ஆண்டவர் உங்களையும் நம்மையும் அழைத்திருக்கிறார். இரண்டாவது என்ன சொல்லுது? அவருடைய தூதர்களே, அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். பத்தியா, தூதர்களை கூட உள்ளங்க ஆண்டவரு, தூதர்களை கூட உள்ள தேவ தூதர்களை கூட, பரலோகத்தில் வாசம் செய்கிற தூதர்கள் கூட 24 மணி நேரமும் தேவனை நோக்கி பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று ஆராதித்துக் கொண்டே இருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்க போறோம். ஆக அவர்களுக்கும் சொல்கிறார், தேவ தூதர்களே தேவனை துதியுங்கள். அதனால தான் முதல்ல நம்ம பாட்டு பாடணும், அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள் என்று சொல்லி. அடுத்த வசனம், பணிவிடை செய்கிற தேவ தூதர்களே, சேனைகளே, ஆண்டவருக்கு வேலை செய்கிறவர்களே, நீங்களும் தேவனை துதியுங்கள். அப்புறம் சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். சூரியன் சந்திரன் தேவனை துதிக்குதா இல்லையா? சந்திரன் தேவனை துதிக்கிறா இல்லையா? நட்சத்திரங்கள் துதிக்குதா இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிதுங்க. காலையில பிரகாசமாய் ஒளியை கொடு, சாயங்காலம் ஆனா மறைந்து விடு, அது அப்படியே செய்து. நிலம் பாருங்க, ராத்திரில வெளிச்சமாய் வா, இருட்டில யாரும் நடக்கக்கூடாது, அது அப்படியே செய்து. நட்சத்திரங்கள் பாருங்க, மழை வராத காலத்துல, மழை வராது கூடாது, மேல நட்சத்திரம் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? மழை வராது என்ற அர்த்தம் இல்லையா? பாருங்க, அது ஏற்ற காலத்துல அந்தந்த வேலைகளை கரெக்டா செய்து. தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட உங்களுக்கு நமக்கு தான் ரொம்ப தைரியம். அட பரவாயில்ல விடுங்க, இந்த வாரம் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் போய்க்கலாம், அடுத்த வாரம் இல்லைன்னா பரவாயில்லைங்க அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சாக்கு போட்டு. ஆனா ஒருவேளை மனுஷனுடைய பார்வையில மறைக்கலாம், அப்பா அம்மா பார்வையில மறைச்சிடலாம், புருஷன் பொண்டாட்டியினுடைய பார்வையில மறைச்சிடலாம். ஆனா ஆண்டவர் பார்வையில மறைக்கவே முடியாதுங்க. இவைகள் எல்லாவற்றையும் பெரிய LED டிவில பரலோகத்தில் இருக்கிறது போட்டு காமிக்குவார். இந்த ஆராதனை நேரத்துல, இந்த ஜப நேரத்துல இல்லையா, இந்த ஜப நேரம், அதாவது செப்டம்பர் மாசம் 16ஆம் தேதி சாயங்காலம் ஜபம் நடக்கும்போது நீ எங்க இருந்த பாரு போட்டு காமிக்குவார் ஆண்டவர், நம்ம எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துவார். அதனாலதான் யாரையும் சும்மா விட மாட்டார். இயற்கையெல்லாம் அவர் சொல்ற வேலை எல்லாம் செய்துங்க. பழ வகை பாருங்க, அதுக்கெல்லாம் ஜீவன் எல்லாம் ஒண்ணு இல்லை இல்லையா? மனுஷன் விதைக்கிறான், அது விளையுது. ஏற்ற காலத்துல ஒவ்வொரு சீசன்ல அந்தந்த கனிகள் கொடுக்குது. ஆப்பிள் வர காலத்துல ஆப்பிள் கொடுக்குது, தர்பூசணி வர காலத்துல தர்பூசணி கொடுக்குது இல்லையா? ஒவ்வொரு பழத்தை பார்த்துக்கோங்க, அந்த காலத்தை முடிஞ்ச உடனே அது அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அந்த மாதிரி காரியங்களை இயற்கை என்றைக்கும் கடைபிடித்துக் கொண்டே வருகிறது. சமுத்திரத்தை உண்டாக்கி இந்த கரை விட்டு வராதே ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார், இன்றைய வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அவரை மீறி ஒரு காரியமும் செய்யவே செய்யார். ஏன்னா இயற்கையெல்லாம் அவருக்கு அடங்கி இருக்கிறது. அதனாலதான் அழிந்து வருகிற புயல் காற்றை தேவன் இயேசு என்ன பண்ணாரு? அடக்கினார். சீடர்களா பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, இயற்கையெல்லாம் இவருக்கு செவி கொடுக்குது அப்படின்னு சொல்லி. ஆமாம், ஏன்னா படைச்சவர் அவர் தான்.
நோவா காலத்து மழை பாருங்க, 40 நாள் இரவும் பகலும் மழை அடிச்சது. அந்த கீழ்காற்றை அனுப்பி மழையை அனுப்பினது அவர்தான். ஊற்றுக்களெல்லாம் திறந்து விட்டது அவர்தான். கடைசியில நோவாவினுடைய சபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு கீழ்காற்றை அனுப்பினார் என்று பைபிள் சொல்கிறது. 6ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவர் கீழ்காற்றை அனுப்பினார், மழை நின்றது. ஆனாலும் 150 நாட்கள் அந்த தண்ணீர் மேலே மிதந்து கொண்டே இருந்தது. இல்லையா? ஆமன்பானவர்களே, இயற்கை எல்லாம் அவருக்கு கீழ்படியது. அடுத்த வசனம் படிங்க பாருங்க, என்ன சொல்றாரு? வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேல் உள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். பத்தியா? ஏன் மழை பெய்யனா பெய்யுதுங்க, இல்லைன்னா பனியா அங்கேயே இருந்தா அங்கேயே இருக்குது. ஆண்டுடைய கட்டளை இல்லாம ஒரு துளி தண்ணீர் கூட விழாதுங்க. இன்னைக்கு எத்தனையோ தேசங்கள்ல மழை இல்லாம கஷ்டப்படுறாங்க இல்லையா? மழை தண்ணி இல்லாம பயிர் நிலம் வழியாம உழவு கஷ்டப்படுறாங்க. ஆகாய தேவனை நோக்கி அவங்க ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் ஏற்ற காலத்துல மழையை அனுப்புகிறார், ஏற்ற நேரத்துல காற்றை அனுப்புகிறார், ஏற்ற நேரத்துல சகல விதமான வசதிகளை உனக்கும் எனக்கும் செஞ்சு தருகிறார். இயற்கையெல்லாம் கீழ்ப்படுகிறது. அவர் சாயலால உண்டாக்கப்பட்ட நீங்களும் நான் தான் இன்னைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். ஆனாலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற யாவரையும் தேவன் ஆசீர்வதித்தார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமா, பத்தியா? அவர் சொன்னார் சூரியனை உண்டாகு. ஆதியாகமம் 1:2 பாருங்க. சூரியனை உண்டாகு, உண்டானது. நிலவை உண்டாகு, உண்டானது. ஆண்டவர் இரவையும் பகலையும் பிரித்தெடுத்தார். பகலுக்கு சூரிய வெளிச்சமா இருக்கிறதுக்கு பகல் என்று பெயரிட்டார், ராத்திரியில வரத்துக்கு இரவு என்று பெயரிட்டார். இல்லையா? எல்லாவற்றையும் படித்து சகல ஜீவ ஜந்துகளை படித்து 6 நாட்கள்ல முழு உலகத்தை ஆண்டவர் படிச்சு வச்சிருக்கிறார். எத்தனை பெரிய அற்புதம், எத்தனை பெரிய ஆச்சரியம். அடுத்த வசனம் படிச்சுங்க, தமிழ்ல படிங்க சீக்கிரம். அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நினைக்கும்படி செய்தார், மாறாத பிரமாணத்தை அவர்களுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகாமச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கண்மலையே, உறைந்த மழையே, மூடு பனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. அவர் சொன்னாதாங்க காத்தே வருது. காத்து யாரும் பார்த்ததே இல்ல. நம்ம மேல வீசின உடனே உணர்றோம், அவ்வளவுதான். ஆனா அந்த காத்து அதாவது இடது பக்கம் வருதா, வலது பக்கம் வருதா, மேற்குல இருந்து வருதா, கிழக்குல இருந்து வருதா, யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த காற்றுக்கு கூட ஆண்டவர் காற்றே போ அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறார். மலைகளே, சகல மேடுகளே, கனி மரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரு பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, எல்லாரும் தேவனுக்கு செவி கொடுக்குதுங்க. இனியாவது இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்தாவது நாமும் தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அந்த தேவன் எப்படிப்பட்டவர், அதான் நம்ம இன்னைக்கு பாடணும் இல்லையா? லூக்கா 1 அதிகாரத்துல இயேசு பெரியவர். அந்த பெரியவரை, அந்த உன்னதமானவரை, அந்த மகா உயர்ந்த தேவனை நாம துதிக்க வேண்டும். ஒரு சில வசனங்களை பார்த்து நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த வார்த்தை அன்னை மரியாளுக்கு கப்ரியேல் தூதன், அந்த தேவன் எப்படியா இருக்கிறார், அவர் எப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறார், அவர் எப்படி இருப்பார், எங்கிருந்து வந்தார் என்றெல்லாம் இங்க சொல்லப்பட்ட வார்த்தை லூக் 1 chapterல verse 31, 32, 33. சீக்கிரம் படிங்க. And behold, you will conceive in your womb and bear a son, and you shall call his name Jesus. He will be great and will be called the Son of the Most High God. The Lord God will make him king and ancestor David was. Amen. 33. And he will reign over the house of Jacob forever, and of his kingdom there will be no end. Amen. இந்த தேவனை நாம துதிக்கிறோமே, இவர் யாரா இருக்கிறாரா? பெரியவரா இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு பெரியவர், தேவன் பெரியவர், நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். இதான் இன்னைக்கு தலைப்பு. அந்த தேவனை தான், அந்த பெரியவரை தான் நீங்களும் நானும் துதித்து ஆராதிக்க வேண்டும் என்று பைபிள் சொல்கிறது. ಲೂಕನು ಬರೆದ ಸುವಿಶೇಷ 1ನೇ ಅಧ್ಯಾಯ
32-33 ಎರಡು ವಾಕ್ಯ ಓದಿ. ಆತನು ಮಹಾಪುರುಷನಾಗಿ ಪರಾತ್ಮರನ ಕುಮಾರನೆನಿಸಿಕೊಳ್ಳುವನು. ಇದಲ್ಲದೆ ದೇವರಾಗಿರುವ ಕರ್ತನು ಆತನ ಮೂಲ ಪಿತನಾದ ದಾವೀದನ ಸಿಂಹಾಸನವನ್ನು ಆತನಿಗೆ ಕೊಡುವನು. ಆತನು ಯಾಕೋಬನ ವಂಶವನ್ನು ಸದಾಕಾಲ ಆಳುವನು. ಆತನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಅಂತ್ಯವೇ ಇಲ್ಲ. அல்லேலூயா. இப்ப தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க. 31வது வசனம். அன்றைக்கு தேவதூதரால் சொல்லப்பட்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இந்த பூமியில மனுஷனாய் பிறக்க போகிறாரே, அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார், எப்படிப்பட்டவராய் இருந்தார், எப்படிப்பட்டவராய் இந்த பூமிக்கு அவர் வரப்போகிறார் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ளும்படிதான் இந்த வேதத்தில இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியம் வானமும் பூமியும் ஒழிந்து போகும், இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் அழியவே அழியா. ஆகவேதான் இங்க சொல்லப்படுகிறது. யாரால சொல்லப்பட்டது? பரலோக தேவன் சொல்லி தேவத்துடன் சொல்லப்படுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. படிங்க 31. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. நல்லா கவனிங்க. அதனாலதான் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால துதிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால ஆராதிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால பாடுகிறோம், இயேசுவின் நாமத்தினால இசைக்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. மத்தேயு புத்தகத்துல சொல்றாரு, அவருக்கு இயேசு என்று பெயரிடு, ஏனெனில் அவர் பாவிகளை ரட்சிக்க வந்த தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் எப்படியா இருப்பாரா? அடுத்த வசனம், அவர் பெரியவராய் இருப்பார். அவர் பெரியவராய் இருப்பார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். உன்னதமான தேவனுடைய ஒரே குமாரன் என்று எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அப்புறம் அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை, முன்குறிக்கப்பட்ட ஜனங்களை, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட கிறிஸ்தவர்களை என்றென்றைக்கும் அவர் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இருக்காது. அதனாலதான் அல்லேலூயா, கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள் என்று சொல்லி நாம பாடினோம். 148வது சங்கீதத்தை நம்ம பார்த்தோம். சகலமும் அவர் மூலமாய் அவராலே உண்டாக்கப்பட்டது. யோவான் 1:3 வசனம் சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது, அவருக்காகவே உண்டாக்கப்பட்டது. உண்டானது ஒன்றும் இயேசுவாலே அல்லாமல் வேறொருவரால் உண்டாகவில்லை என்று பைபிள் சொல்லுகிறது. இயற்கை யாவும், சகல இயற்கை காட்சிகளும் அவருக்கு செவி கொடுப்பதாக அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அவர் பெரியவராய் இருப்பார். தாவீதின் சிங்காசனத்தில் அவர் அமர்வார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது. என்றென்றைக்கும் அரசாளுகிற ராஜாதி ராஜா அவர்தான். நம்ம எல்லாரும் ராஜாக்களாக உருவாக்கி இருக்கிறார். நம்ம எல்லாரையும் ஆசாரியர்களாய் உருவாக்கி இருக்கிறார். ஆனால் நம்ம எல்லாருக்கும் ராஜாதி ராஜாவாய் இயேசு ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசு ராஜா எப்படிப்பட்டவர்? ஐசாயா 9th chapter வாங்க. அங்கே 9th chapterல 6th word பாருங்க. அவருக்கு 5 நாமங்கள் கொடுக்கப்பட்டது. எப்போ? அவர் பிறக்கிறதற்கு முன்பதாகவே. இயேசு, அதாவது தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், சகலத்தையும் உண்டாக்கின தெய்வம், சூரிய சந்திரனை உண்டாக்கின தெய்வம், மனுஷனை படைத்து ஜீவ சுவாசத்தை கொடுத்த அந்த தேவன், அவர் ஆதியில எப்படி இருந்தார், அவர் இந்த பூமிக்கு வரும்போது எப்படியாய் வருவார் என்று சொல்லி அவரை குறித்து 5 நாமங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. ஐசாயா 9th chapterல 6th word. A child is born to us, a son is given to us, and he will be our ruler. He will be called Wonderful Counselor, Mighty God, Eternal Father, Prince of Peace. Amen. Hallelujah. ಎತ್ತು ನಿಧಾನ ಓದಮ್ಮ ಕೇಳಿದಲ್ಲಿ 9:6. ಒಂದು ಮಗು ನಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿದೆಯಷ್ಟೇ, ವರದ ಮಗನು ನಮಗೆ ದೊರೆತನು, ಆಡಳಿತವು ಅವನ ಬಾಹುವಿನ ಮೇಲಿರುವುದು,
ಅದ್ಭುತ ಸ್ವರೂಪನು, ಹ್ಮ್ ಆಲೋಚನಾ ಕರ್ತನು, ಆ, ಪರಾಕ್ರಮಿಯಾದ ದೇವರು, ಆ, ನಿತ್ಯಾನಂದ ತಂದೆ, ಆ, ಸಮಾಧಾನದ ಪ್ರಭು ಆ. ಎಂಬುವುದು ಅವನ ಹೆಸರು. ಆಮೆನ್. 5 ಕಾರ್ಯಗಳು ದೇವರು ನಮಗಾಗಿ ಕೊಟ್ಟಿರುವ ವಿಶೇಷವಾದ ವಾಕ್ಯಗಳು. ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ನಾಮವನ್ನು ಹೇಳಿ ಹೀಗೆ ನಾವು ಸ್ತುತಿಸಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿ ಅವರ ನಾಮವನ್ನು ಕೊಂಡಾಡಬೇಕು ಎಂದು ಹೇಳಿ தேவராத ஆத்மரு நமக்கு ஏற்பட்டிருக்கிறார். அதனால இப்போ தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க, நித்து நிதானமா அந்த 2 வரி மட்டும் படிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நல்ல கவனிங்க, பாலகன் அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தை. நல்ல கவனிங்க, நமக்காக இயேசு கிறிஸ்து குழந்தையாய் அன்னை மரியாளின் வயிற்றிலே கர்ப்பத்திலே இறங்கி வந்தார். இதுதான் தேவனுடைய சத்தியம். நமக்காக ஒரு பாலகனாக குழந்தையாக அந்த கர்ப்பத்திலே வந்து இறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் குமாரன் ஆன பிறகு சிலுவையில நமக்காக தன் ஜீவனை கொடுக்கும்படி ரத்தத்தை சிந்தும்படி குமாரன் ஆன பிறகு முழு குமாரன் அவர்தான் வாலிபன். இந்த முழு குமாரன் ஆன பிறகு நமக்காக சிலுவையில அவர் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். சகல விதமான கவர்மெண்டினுடைய ரூல் அவர் மூலமா இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு வெளிய நாடுகளில பைபிள் என்ன சொல்கிறதோ அதுதான் சட்டமா இருக்கிறது. பைபிள் என்ன சொல்கிறதோ அதான் அங்கே அறிக்கையிடுறாங்க. இன்றைக்கும் வெளிநாடுகளில கிறிஸ்துவ நாடுகளில பைபிள் என்ன சொல்கிறதோ அதான் சட்டம். இங்க நம்முடைய தேசத்துல கூட திமோத்தி புத்தகத்துல ஒரு சில சட்டங்களை இன்றைக்கும் கடைபிடித்து ஆளுகிறார்கள். ஆகவேதான் மகாத்மா காந்தி சொன்னார், சத்தியமே ஜெயம் அப்படின்னு சொல்லி. இல்லையா? கோர்ட்ல கூட பாருங்க, சத்தியமே ஜெயம் அப்படின்னு இருக்கும் மகாத்மா காந்தி போட்டதுக்கு மேல. ஏன்னா அவர் சத்தியத்தை படிச்சிருக்கிறார், பைபிளை படிச்சிருக்கிறார். அதனாலதான் உபவாசத்தினால நம்முடைய தேசத்திற்கு அவர் விடுதலையை வாங்கி தந்தார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இங்க என்ன சொல்லுகிறது? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். சகல விதமான கவர்மெண்ட் ரூலர் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். எல்லாம் கவனிங்க. அல்லேலூயா. 5 நாமங்கள்ல முதல் நாமம் என்ன சொல்லுகிறது? அவர் நாமம் அதிசயமானவர். ஏன்னா அவர் பிறப்பு ஒரு அதிசயம், அவர் வளர்ந்தது ஒரு அதிசயம், அவர் அற்புதங்கள் செய்தது ஒரு அதிசயம். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. மரியாளுக்கு பிறந்தவரா? யோசுப்பு வளர்த்து மகனா? தச்சனுடைய மகனா இவரு? அவங்க வெறும் 6 அடி மனுஷனா தான் பார்த்தாங்க, அவ்வளவுதான். அவர் பிறப்பு வளர்ப்பு எல்லாமே அதிசயங்க, ஆச்சரியமான காரியங்கள். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்பதாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக எழுதப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு சத்தியம். அவர் எப்படியாய் வந்து பிறக்க போகிறார், அதான் அதிசயம். அவர் நாமம் அதிசயமானது. நமக்காக ஜீவனை கொடுத்தது கூட அதிசயம்தான், நமக்காக மரித்தது ஒரு அதிசயம்தான், நமக்காக உயிர்த்து எழுந்தது அதிசயம்தான், பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆச்சரியமா பார்த்தாங்க, அதிசயம்தான். அவர் மறுபடியும் வரப்போகிறது அதிசயமா இருக்கிறது. இல்லையா? இப்படி நிறைய காரியங்களை சொல்லினா போலாங்க. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் அவர்தான், ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்தவர் அவர்தான். இல்லையா? அப்புறம் ஆலோசனை கர்த்தா. ஆலோசனை கர்த்தா, கர்த்தர் இல்லைங்க, ஆலோசனை கர்த்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? சஜஷன் உருவாக்குற இடம் அர்த்தம். ஆலோசனை கொடுக்கிறவர் அவர்தான். அந்த கர்த்தா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா கிரியேட்டர் என்ற அர்த்தம். அந்த ஆலோசனை சஜஷன் அங்கிருந்து தான் உருவாகிறது. அவர்தான் ஆலோசனை கர்த்தா. அவரிடத்திலிருந்து ஆலோசனை கொடுக்கிறார். அவருடைய ஆலோசனை தான் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி சங்கீதங்கள்ல எத்தனையோ பேர் பார்க்கிறோம், எத்தனையோ இடங்கள்ல பார்க்கிறோம். மனுஷனுடைய யோசனைகள் அழிந்து போகும், தேவனுடைய யோசனை அப்படியே நிற்கும் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஆலோசனை கர்த்தா அவர் ஒருத்தர் தான். அடுத்து வல்லமை உள்ள தேவன். வல்லமைக்கு மேல ஒரு காரியமே இல்லைங்க. வல்லமையான காரியங்கள், வல்லமை உடையவர், மகிமையான காரியங்களை செய்தார். மரியாள் சொன்னாங்க, வல்லமையின் தேவன் அவர் ஒருவர் தான், மகா பராக்கிரமசாலி அவர் ஒருவர் தான். அனாதியாய் நின்று சகலத்தையும் செய்து முடித்தார். வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. நித்திய பிதா, எட்டர்னல் ஃபாதர். அதுக்கு மேல ஒரு வார்த்தையே கிடையாதுங்க. நித்தியம் அவர்தான், உண்மை அவர்தான், சத்தியம் அவர்தான்.
நித்திய பிதா. அதுக்கு மேல ஒரு வார்த்தையே கிடையாது. ஆகவேதான் அவருக்கு பேரு நித்திய பிதா. அப்புறம் சமாதான பிரபு என்ன? வரும் சமாதானம் மாத்திரம் இல்ல, சமாதானத்தின் தேவன் தான். ஆனா சமாதானத்துக்கெல்லாம் யார் அவரு? அவர் தாங்க பிரபு, சமாதான ராஜா அவர். சமாதானத்தை கொடுக்கிற பிரபு அவர்தான், சமாதானத்தின் ராஜா அவர்தான். உங்களிடத்துல பிறக்க போகிறவர் உன்னதமானவருடைய குமாரன், அவர் பெரியவர் எனப்படுவார். தாவீதின் சிங்காசனத்தில் அவர் அமர்வார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது. பாருங்க எத்தனை நாமங்கள். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபுவா இருக்கிறார். அந்த தேவன் தான் உங்கள் வாழ்க்கையில எங்கள் வாழ்க்கையில அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்கிறார். சாம்ஸ் 96 வாங்க, சீக்கிரம் வாங்க. அங்க அந்த முழு அதிகாரத்தையும் நம்ம படிச்சா கூட 13 வசனங்கள் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். சாம்ஸ் 96 அதுல பாருங்க, 4th வேர்ட் படிங்க. 96:4. Great is the Lord and greatly to be praised. For great is the Lord and greatly to be praised. He is to be feared above all gods. ಆಮೆನ್. ಮೊದಮ 96:4. ಯೆಹೋವನು ದೊಡ್ಡವನು, ಬಹಳವಾಗಿ ಸ್ತುತ್ಯನೂ ಆಗಿದ್ದಾನೆ. ಎಲ್ಲಾ ದೇವರುಗಳಲ್ಲಿ ಆತನೇ ಭಯಂಕರನು. ஆமென். அல்லேலூயா. இந்த ரகசியம் எவ்வளவு பேருக்கு தெரியுங்க? விசுவாசிங்க இயேசுவை. இன்னைக்கு சித்தகந்தா அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ டிரைவரை பார்த்தோம். அவர்தான் இன்னைக்கு எங்களை காலையில கூட்டிட்டு வந்தார். சித்தகந்தா அவர் சொல்றாரு, பிரதர் நாங்க இயேசுவை விசுவாசிக்கிறோம், சென்ட் ஆண்டனி சர்ச்சுக்கு தான் நாங்க போறோம் மடிவாளத்துல. ஒரு வாரம் கூட நான் மிஸ் பண்றதில்ல பிரதர் அப்படின்றாரு. எத்தனை பெரிய ஆச்சரியங்க. அவர் வாயினால சொன்ன விசேஷமான ஒரு சத்தியம். சித்தகந்தா அவருக்கு 2 பசங்க. அவருக்காக நாங்க ஜெபம் பண்றோம், குடும்பத்துக்காக நாங்க ஜெபம் பண்றோம். அவருக்கு லெஃப்ட்ல வந்து கொஞ்சம் அடிபட்டிருக்குதான். அந்த காயம் சீக்கிரம் நல்லா ஆறணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லி தைரியம் சொன்னோம். ஒரு வாரம் கூட நான் மிஸ் பண்றதில்ல பிரதர். சித்தகந்தா அவர் பேரு. உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். இன்னைக்கு எங்க வீட்டுல செவ்வாய்க்கிழமை ஜெபம், உங்களுக்காக கட்டாயமா நாங்க ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணினே வந்தேன். அல்லேலூயா. ஒரு வாரம் கூட நான் மிஸ் பண்றது இல்லைங்க. வசனம் சொல்லுதுங்க, நான் சொல்ல வசனம் சொல்லுது. இந்த தேவனை எப்படி தேவனை ஆராதிக்கிறாங்க. படிங்க, இப்ப தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க. கர்த்தர் பெரியவரும், நல்ல கவனிங்க, கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தகவருமாய் இருக்கிறார். மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவர்தான். ஏன்னா ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரர் அவர் ஒருத்தர் தாங்க. துதியின் மத்தியில வாசம் செய்கிறவர் அவர் ஒருத்தர் தான். துதிக்கு பாத்திரர் அவர் ஒருத்தர் தான். அதனால்தான் துதியின் ஆடை அணிந்து உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாடினோம். பெரியவர் நீர் ஒருத்தர் தான் ஆண்டவரே அப்படின்னு நாங்கள் பாடினோம். வல்லவர் நீர் ஒருத்தர் தான், நல்லவர் நீர் ஒருத்தர் தான், அதிசயமான காரியங்களை செய்கிறவர் நீர் ஒருவர் தான், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் அவர் ஒருவர் தான். ஆமன் பானவர்களே, எல்லாரும் அவருக்கு நாம கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த காரியங்களை அவர் சொல்றார். சொல்லிட்டு 13வது வசனம் படிங்க, தமிழ்ல படிச்சிருங்க. அவர் வருகிறார், நல்ல கவனிங்க. எதுக்காக வர்றாரா? ஏன்னா அவருக்கு தான் எல்லாரும் பயப்படணும். கடவுளுக்கு தாங்க பயப்படணும். சும்மா மனுஷனுக்கெல்லாம் கீழ்ப்படிய பயப்படக்கூடாது. எந்த மனுஷனை யாரும் உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பர்மிஷன் இல்லாம உன்னைய என்னையும் தொடவே முடியாது. விசுவாசால கூட தொட முடியாது. பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார் பாரு, அதாவது யோபை நீ தொடு, அவன் ஜீவன் மேல கை வைக்காது அப்படின்றார். அவர் அப்படியே கீழ்படிஞ்சாரு. உங்களை சோதிக்கும்படி என்னிடத்துல பர்மிஷன் கேட்டிருக்கிறான் பிசாசு, நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆனாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார் இயேசு. அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, படிங்க. அவர் வருகிறார், இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் குலத்தையும் கோத்திரத்தையும் பாஷைக்காரரையும் எல்லா ஜனங்களையும் அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும், நீதியாரே அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அவர் நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு ஜனங்களை இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தோடு கூட அவர்களை என்ன பண்ணுவாரா? நியாயம் விசாரிப்பார். அல்லேலூயா. நீதியாய் நியாயம் விசாரிப்பாருங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க நல்லா இல்ல. அவர் நீதியாய் விசாரிப்பார், நியாயத்தோடு விசாரிப்பார், சத்தியத்தோடு கூட விசாரிப்பார். அவர் காரியங்களில் ஒரு தவறு கூட நடக்கவே நடக்காது. அவர் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றுதான் இன்னைக்கு வாசிக்கப்பட்டது. சங்கீதம் 16:11 படிச்சா இல்லையா? தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே ஜீவ மார்க்கத்திற்கு போக எனக்கு வழி சொல்லுங்க ஆண்டவரே, சத்திய பரலோகத்திற்கு வர வழி சொல்லுங்க ஆண்டவரே, நீதியின் தேவனை உம்மை ஆராதிக்க எனக்கு வழி சொல்லுங்க ஆண்டவரே, உடைய சமூகத்திலே ஆனந்தமும் அது வலது பாரிசத்திலே நித்தியத்திற்கும் பேரின்பம் இருக்கிறது ஆண்டவரே, அந்த இடத்திற்கு நான் வரணும் ஆண்டவரே, வழி சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. 104வது சங்கீதம் வாங்க சீக்கிரம். ஒரு சில வசனத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். 104வது சங்கீதத்துல ஃபர்ஸ்ட் 2 வேர்ட்ஸ் படிங்க. Bless the Lord, my soul. O Lord my God, thou art very great. Thou art clothed with honor and majesty. You cover yourself with light. You have spread out the heavens like a tent. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಓದಮ್ಮ 104:1-2. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು. ಯೆಹೋವನೇ ನನ್ನ ದೇವರೇ, ನೀನು ಸರ್ವೋತ್ತಮನು. ಪ್ರಭಾವ ಮಹತ್ವಗಳಿಂದ ಭೂಷಿತನಾಗಿದ್ದಿ. ಬೆಳಕನ್ನು ವಸ್ತ್ರದಂತೆ ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದಿ. ಆಕಾಶವನ್ನು ಗೂಡಾರದಂತೆ ಎತ್ತಿ ಹಿಡಿದಿದ್ದಿ. ಫೋರ್ತ್ ಒನ್ படிமா. இங்க படிமா, நீங்க படிக்கவே இல்ல. ஹலோ மேடம், ஃபோர்த் ஒன் படிங்க. 104ல ஃபோர்த் ஒன். Thank you Lord, thank you Jesus. என்ன சொல்லுது பாருங்க அங்க. You use the winds as your messengers and flashes of lightning as your servants. Amen. ஆமென். எடுத்துக்கங்க. 104வது சங்கீதத்துல முதல் 4 வசனத்தை படிக்கிறாங்க பாருங்க. அந்த தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்று இந்த சங்கீதக்காரர் மறுபடியுமாய் உங்களுக்கும் நமக்கு உணர்த்துறார். என்ன சொல்றாரு? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். கர்த்தர் எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுமா? அவர் நம்ம எல்லாருக்கும் யாரா இருக்கிறாரு? எப்படியா இருக்கிறாரு? பெரியவரா இருக்கிறாருங்க. மிகவும் பெரியவரா இருக்கிறார். ரொம்ப ரொம்ப பெரியவரா இருக்கிறார். அவரை போல யாருமே இல்லை. அதனாலதான் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நம்முடைய ஆத்மாவை பார்த்து எப்பவும் சொல்லணுங்க, ஆத்மாவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லினே இரு, ஸ்தோத்திரம் பண்ணே இரு. இந்த சரீரத்துல இந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மனுஷன் என்று பேரு. இந்த ஆத்மாவும் ஆவியை பிரிஞ்சு போச்சுன்னா என்ன போனோம், அவ்வளவுதான். 3ல 1 பிரிஞ்சு போனாலும் அவ்வளவுதான். 3 கொடுத்தது அவர்தான், மண்ணை உண்டாக்கினது அவர்தான், இந்த நாசின் சுவாசத்துல அவருடைய ஆவி ஆத்மா கொடுத்ததும் அவர்தான். அவர் ஏதாவது 1 எடுத்தாலும் அவ்வளவுதான். அதனால என்ன பண்ணு? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. தேவன் மிகவும் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. 2வது வசனம் என்ன? மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஆமென். பத்தியா? மகிமையும் மகத்துவத்தையும் அவர் அணிந்திருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு நம்ம பாடணும், மகிமையும் உமக்கன்று ஆண்டவரே. அடுத்து ஒளியை வஸ்திரமாக தரித்து. பத்தியா? அவர் ஒளியின் தேவனுங்க. அவரிடத்துல இருந்துதான் ஒளி வருகிறது. சூரியனே அவரிடத்துல இருந்துதான் ஒளியை வாங்கி நமக்கு கொடுக்கிறாரு. அவர்தான் ஒளியானவர், பிரகாசம் உள்ள தேவன், யாருமே சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற தேவன் என்று சொல்லி எபேசியர் 6வது அதிகாரத்துல படிக்கிறோம் இல்லையா? யாருமே சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற தேவன் அவர். தேவனை ஒருவரும் கண்டதே கிடையாது, அவரை பார்த்தவர்கள் உயிரோடு இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்லிட்டார். அப்படிப்பட்ட அவர் தேவன். அந்த தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் மனுஷனோடு மனுஷனாய் ஜனங்களோடு ஜனங்களாய் உன்னோடு கூட என்னோடு கூட வாழ்வதற்காக, நம்மோடு கூட பேசுவதற்காக இந்த பூமிக்கு மனிதனாய் வந்த தெய்வமா. ஆக அந்த தெய்வத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? படிங்க மறுபடியும். ஒளியை வஸ்திரமாக தரித்து
வானங்களை திரியை போல விரித்திருக்கிறீர். பத்தியா, அவர் தாங்க இந்த வானத்தை விரிச்சிருக்கிறாரு. இந்த உலகம் முழுதும் அதான், ஒரே வானம் தான், ஒரே சூரியன் தான், ஒரே சந்திரன் தான். காலம் மாறி இருக்கிறது, அவ்வளவுதான். இங்க இருந்து அமெரிக்கா போனீங்கன்னாக்கா இது ராத்திரினா அது பகல். இங்க ராத்திரி சாயங்காலம் முடிவு போச்சு, அங்க விடிய காலம் எழுந்து வருகிறது. ஆஸ்திரேலியா பகுதியெல்லாம் இதுதான். மற்ற ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஹவர் 2 ஹவர் 4 ஹவர் ஒரு வித்தியாசம் இருக்கும். அமெரிக்கா பகுதியில, ஆஸ்திரேலியா பகுதியில அங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இது இன்றைக்கு இரவு தான், அங்க பகல். அதனாலதான் பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலை உண்டாக்கின தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நாம் எல்லாரும் தூங்கும் போது அங்க கூப்பிடுறான், அங்க ஓடிறார் ஆண்டவர். நாம இங்க முடிச்சு நம்ம ஆண்டவரை கூப்பிட்ட உடனே இங்க ஓடிறார். ஹல்லேலூயா. அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறார். யார் கூப்பிட்டாலும் உடனடியாக செவி கொடுக்கிற தேவன். அவர்தான் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு ஆதபடியா இருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த தேவன். அவர் வானத்தை ஆடையாய் அவர் வைத்திருக்கிறார். ஒரே ஒரு நொடியிலங்க அவர் வரும்போது இந்த வானங்கள் எல்லாம் மடமடமடமடென்று என்ன ஆகுமா, அழிந்து போகும் என்று சொல்லி இந்த 2 பேதுரு புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் வரும்போது வானங்கள் எல்லாம் அப்படியே படமடமடமடென்று அப்படியே மடிந்து போகுமா, வெந்து உருகி போகும். இந்த பூமி எல்லாம் அழிந்து போகும். பூமி இருந்த இடமே தெரியாதபடிக்கு மாற்றி போடும். ஏன்னா இந்த பூமியை அந்த ரங்கத்திலே தொங்க வச்சிருக்கிறார் அவர்தான். இந்த தெய்வ பயம் இல்லாததுனாலதான் இன்னைக்கு தான் தோண்டித்தனமா ஜனங்க வந்து ஆடுறாங்க. இந்த தெய்வ பயம் இருந்துச்சுன்னா அம்மாவுக்கு கீழ்ப்படிவான், அப்பாவுக்கு கீழ்ப்படிவான், பெரியவங்களுக்கு கீழ்ப்படிவான், சபை போதகருக்கு கீழ்ப்படிவாங்க, ஃபாதருக்கு கீழ்ப்படிவாங்க, சிஸ்டர்களுக்கு கீழ்ப்படிவாங்க, சொல்லி கொடுக்கிற வாத்தியாருக்கு கீழ்ப்படிவாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது செய்யறது அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. தெய்வ பயம் இல்ல, கடவுளுடைய பயம் இல்ல. அதனாலதான் பைபிளை படிங்க, பைபிளை படிச்சு பாருங்க. கடைசி காலத்துல என்னென்ன நடக்க போகுது இன்னைக்கு நடந்துட்டே இருக்குது. இன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு செய்தியை நாங்க கேட்டோம். அமெரிக்கா பகுதியில ஒரு மேனேஜர், இந்த காரியத்தை செய்ய, இந்த காரியத்தை செய்யாத அப்படின்னா, இந்த மேனேஜர் யாரு, இந்தியாவில வந்து போய் கஷ்டப்பட்டு உயர்ந்து அந்த ஹோட்டலுக்கு மேனேஜரா இருக்கிறார். அங்க இருக்கிற யாரு, அமெரிக்கன்ஸ். அவர் இவன் நம்மளுக்கே வந்து, நம்ம ஊருக்கே வந்து சொல்லிக் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொலைய பண்ணிட்டாங்க. ஆமாங்க, நியாயத்துக்கு காலமே கிடையாது. அவர் என்ன சொன்னாரு, இது செய்யாதப்பா, இது செய் அப்படின்னாரு. நீ கூட அப்படித்தானே, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நீ சொன்ன மாதிரி நான் கேட்கணுமா, நீ சொன்ன மாதிரி நாம போகணுமா? கடவுளுக்கு கீழ்ப்படியிலங்க. கடவுளுக்கு நீ கீழ்ப்படிஞ்ச அப்படின்னு சொன்னா, இங்க வசனம் சொல்லி பாருங்க, படிங்க மறுபடியும். வானத்தை அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, மூடி மறைச்சு வச்சிருக்கிறார். அவர் இந்த படுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் சால்வையாய் விரிச்சு வச்சிருக்கிறாருங்க. வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறார். தமது மேல் வீடுகளை தண்ணீரால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி. பாருங்க, நல்ல கவனிங்க. என்ன சொல்லுது, மேகத்துள்ள ஆண்டவர் மாடி வீடு கட்டி வச்சிருக்கிறாரா. அதான் மச்சு பாவப்பட்ட வீடு அப்படின்னு. அப்படின்னா அர்த்தம், மாடி வீடுகளை வச்சிருக்கிறார், மேகத்துல வச்சிருக்கிறாங்க. உனக்காக எனக்காக உண்டாக்கி வட்டிருக்கிறது. இந்த தண்ணீர் மேகங்களால் அதெல்லாம் மூடி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பிளைட்ல எல்லாம் போகும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க மேகத்துல ஒரு ஊர் இருக்கிற மாதிரி தெரியும், ஒரு பூமி இருக்கிற மாதிரி தெரியும், அதுல ஜனங்கள்லாம் நடந்து போற மாதிரி தெரியும். ஆனா அங்க காற்று இல்ல, இருந்தாலும் அங்க ஆண்டவர் வச்சிருக்கிறார், வீடுகளை வச்சிருக்கிறார். யாருக்கும் தெரியாது. ஏற்ற காலத்துல உனக்கு எனக்கும் வெளிப்படுத்துவார் அவருடைய நித்திய பரலோகத்திற்கு நாம போகும்போது. அப்புறம் காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்கிறார். காற்றில நடக்கிறவர் அவர் ஒருத்தர் தாங்க. அதனால்தான் ஆண்டவர் கடல் மேலே நடந்தார். அல்லேலூயா. நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவுன்னு சொன்னாரு. இறங்கி வந்தவர் அவர் தான். மறுபடியும் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் அவர் தான். அப்போஸ்தலர்களுக்கு முன்பதாக 120க்கு மேற்பட்ட ஜனங்கள் எல்லாரும், ஊழியக்காரர்கள் எல்லாரும் பார்த்துக்கிறாங்க. மேகத்தின் வழியாய் அப்படியே போனார். தேவதூதன் சொல்றாங்க, எப்படி மேகத்தின் வழியாய் போனாரோ அதே மேகத்தின் வழியாய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் என்ன பண்றாரா, வரப்போகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் அவரை குறித்து சொல்கிறார், அவர் யோனாவிலும் பெரியவர். ஏன்னா யோனா 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தாரு.
இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் வயிற்றில 3 நாள் இருந்தார். சாலமோனிலும் பெரியவர் என்றார். ஏன்னா சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானமும் அவர்தான். அதனால சாலமோனுக்கும் பெரியவரா நான் இருக்கிறேன். இந்த ஆலயத்தை விட பெரியவரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாப்பா, இந்த ஆலயத்தை விட நான் தான் பெரியவர். ஏன்னா மனுஷனுடைய ஆலயத்தை உருவாக்கினவர் நான் தான். இப்படி பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். அந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சீக்கிரம் வாங்க. ஜெர்மையா 32:19 எரேமியா 32 அதிகாரத்துல 19வது வசனம். மிக அற்புதமான ஒரு வசனத்தை குறித்து இங்க பைபிள் சொல்லுகிறது. 17வது வசனம் படிச்சிருங்க. 17 சீக்கிரம் வாங்க. 32:17. Our Lord God, it is thou who has made the heavens and the earth by thy great power and by thy outstretched arm. Nothing is too hard for thee. Amen. Hallelujah. Language படிங்க ஒருத்தர். Great is counsel and mighty in work, so your eyes are open on all the ways of the sons of men. Amen. Hallelujah. இப்ப படிங்க. ಕಳೆದಾರು ಓದಮ್ಮ 32:17 ಮಾತ್ರ ಓದಿ ಸಾಕು. 19 ಓದಮ್ಮ. 19. ನೀನು ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠನು, ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಸಮರ್ಥನು. ನೀನು ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೂ ಅವನವನ ಕರ್ಮಕ್ಕೂ ನಡತೆಗೂ ತಕ್ಕ ಫಲವನ್ನು ಕೊಡಬೇಕೆಂದು ನರ ಜನ್ಮದವರ ಮಾರ್ಗಗಳನ್ನೆಲ್ಲ ಕಣ್ಣಾರೆ ನೋಡುತ್ತಿ. அவர் ரொம்ப பெரியவருங்க. அவரு ரொம்ப பெரியவர். தமிழ்ல பாருங்க. இத 17 வசனம் படிங்க. 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஒன்றுமே இல்லை. ஒண்ணுமே கிடையாது. அவராலே சகலமும் முடியும். எல்லாரிலும் பெரியவர். உலகத்துல பிறக்க போகிறவர் பெரியவராயிருப்பார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இருக்காது. 19 வசனம் அப்படிமா? யோசனையில பத்தியா? அவர்தான் ஆலோசனை கர்த்தா. சஜஷன் கொடுக்கிறவர் அவர்தான். என்ன சொல்லி பாருங்க. யோசனையில பெரியவர் அவர்தான். எல்லா விதமான செயல்களிலே வல்லமை உடைய தேவன் அவர்தான். அவனவனுக்கு அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுப்புத்திரரை எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறார். அவங்க உங்களுக்கு என்னென்ன பேமெண்ட் கொடுக்கணும், என்னென்ன நீதி வழங்கணும், ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் நீதியோடும் நியாயத்தோடும் ஜனங்களை நடத்துவார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இங்க பாருங்க, எரேமியா சொல்றார், அவர் யோசனையில பெரியவராய் இருக்கிறார். நம்முடைய ஜனங்களை அவர்களுக்கு தக்க பலன் கொடுத்து, அவர்கள் செய்ததான எல்லா நன்மை தீமைக்கு தக்க பலன் கொடுத்து ஆண்டவர் அவர்களை வழிநடத்துவார். அவராலே செய்யக்கூடாத காரியம் இந்த பூமியில ஒன்றுமே இல்லை. ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாருமாய் வாங்க ஜெபம் பண்ணுவோம். அவர் பெரியவராய் இருப்பார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே கிடையாது. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே கிடையாது. அவர் நம்மை ஆளுகை செய்வார். அவர் நம்மை நடத்துவார். அவர் நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டாருங்க. விசுவாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இருப்போம். தெய்வத்துக்கு பயப்படுவான். அந்த மனுஷனை பார்த்து, இந்த மனுஷனை பார்த்து, இவங்களை பார்த்து, அவங்களை பார்த்து இல்ல. தேவன் பெரியவர், என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நம்ம விசுவாசிப்போம். நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவார். விசேஷமாய் நாங்க கடந்த 3 நாட்கள் விசாகப்பட்டினத்துக்கு நாங்க போயிருந்தோம். சொல்லுங்க. Past 3 days parents went to Visakhapatnam. இந்த இடத்துல சுதானாவுடைய கம்பெனியாரோடு கூட சேர்ந்து அந்த அவங்களுடைய மேனேஜரை கூட நாங்க பார்த்தோம். நீலு மேனேஜர். Susanaka went for a business trip to train other people
And my parents met their manager named called Nilu. அவங்களுக்கு ஒரே ஒரு வாலிப மகள் ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி படிச்சுக்கிறாங்க. She has a daughter studying first PUC. அவங்களுக்காக கூட நாங்க ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டு வந்தோம். We told them to pray for you. மற்றபடி அவங்க கூட 3 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிருக்கிறது. அவங்களுக்கு வந்து பிள்ளைகள் இல்லை. அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று நாங்க சொல்லிட்டு வந்தோம். There are other employees along with Susanaka who got married and without no children. We told we'll pray for you. இந்த 3 பிள்ளைகளுக்காக விசேஷமா நம்ம ஜெபம் பண்ணுவோம். Let's all pray for them. ஒன்னு வந்து அவங்க பேர் வந்து சுமி. One person named called Sumi. இன்னொன்னு வந்து அனுஷியா. Another name called Anusia. இன்னொன்னு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் லிடியா சுசானா. Another name is everyone known, Lydia Susanna. நாங்க மிக தைரியமா அவங்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ரொம்ப அன்பான பசங்க. நாங்க எங்க 3 நாளா எங்களை வந்து அந்த மேனேஜர் முதற்கொண்டு அந்த 4 பேரும் ரொம்ப நல்லா பாத்துக்கினாங்க. ரொம்ப நல்லா விசாரிச்சாங்க. காலையில நாஸ்டாக்கு போகும்போது கூட்டிட்டு போனாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு, சாயங்காலம் டின்னருக்கு எங்களை அந்த விதமாய் அவங்க கவனிச்சு அனுப்புனாங்க அந்த மேனேஜர் படியா. All these 3 days, Susanaka and along with their employees, all they took care of my parents very well, and in a very proud way and very pride to about them to think of it, that they took care of them all the 3 days very well with a good food, with a good wellness and retreat. நல்ல 3 ஸ்டாருங்க, 3rd ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ரொம்ப அருமையான ஒரு இடத்தை வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க. So 3-star hotel, so which my parents stayed very nicely there. அதான் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க கழுதை மேய்ச்சாலும் கம்பெனியில வைக்கணும் இல்லையா? நல்லதுதான். அதுக்காகத்தான் நிறைய வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்றது, நல்லா படிச்சு ஒரே ஒரு டிகிரி வாங்கிருங்க. ஒரே ஒரு டிகிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் 25,000. நீங்க காலேஜ் முடிக்க போறதுக்குள்ள உங்களுக்கு வேலை கிடைச்சிருதுங்க. இந்த மட்டும் இன்னைக்கு ரன்னிட்டா கிடைச்சிருக்கு. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க, தெய்வ பயத்தோடு இருங்க. ஃபியர் ஆஃப் த காட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்வார். இந்த பிள்ளைகளுக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let's close our eyes and pray. இயேசு பெரியவர். The Lord Jesus Christ is great. அவர் பெரிய காரியங்களை செய்வார். He will do a mighty things. அவரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம். Let's all surrender into Him. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving Heavenly Father God, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட சாயங்கால வேளைக்காக, ராத்திரி வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். thank you for giving this blessed evening night, நாங்கள் உம்மை Master. துதித்தோம், பாடினோம், ஜெபித்தோம், ஆராதித்தோம், நன்றி சொன்னோம். Lord Jesus, we gave you thanks, we praised you and we worshipped you and we adore you, Master. எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் நீர் ஒருவர்தான். Lord Jesus, you are the only one person can seek a heart, Master. எங்கள் குடும்பத்தை அறிந்திருக்கிறவர் நீர் ஒருவர்தான். Only you the person can seek a family, Master. ஒவ்வொரு கணவன் மனைவியை அறிந்திருக்கிறவர் நீர் ஒருவர்தான். Lord Jesus, only you the person who can seek all the husband and ஒவ்வொரு wife, சிறு Master. பிள்ளைகளை அறிந்திருக்கிறவர், வாலிப பிள்ளைகளை அறிந்திருக்கிறவர் நீர் ஒருவர்தான். Lord Jesus, you the only one person can understand all the youth members, Master. ஆண்டவரே, பெரியவரே, வாலிபரே, சின்ன பிள்ளைகளே எல்லாரும் தேவனை துதிங்கள் என்று நீர் சொன்னீராக. Lord Jesus, you tell, let all the small children and the youth that worship me. எங்க வாழ்க்கையில நீர் பெரியவராய் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. Thank you for being a great among us, Master. இந்த சின்ன இருதயத்திலே பெரியவர் இயேசு சுவாமி நீர் வந்து வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. Lord Jesus, in our small heart, Master, you come and dwell with us, Master. அப்பொழுதுதான் எங்களாலே பெரிய காரியங்களை செய்ய முடியும். Then only we can do a great and marvelous thing in front of you, இயேசுவே, நீரின்றி எங்களால் ஒன்றும் செய்யவே முடியாது ஆண்டவரே. Nothing is possible without you, Master. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறது. Only your presence is with us, உம்முடைய Master. சமூகம் எங்கள் மத்தியிலே இருக்கிறது. Only your midst is with us, Master. நீர் எங்களுக்கு முன்பதாக நீர் நடந்து போகிறீர் ஆண்டவரே. Lord Jesus, you walk away in front of us, Master. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், We always worship you, உம்மை Master. ஆராதிக்கிறோம், We praise you, Master. மகிமைப்படுத்துகிறோம், We glorify you, Master. நாமத்தை உயர்த்துகிறோம். We always glorify your name, இயேசுவே, எங்கள் Master. வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யுங்க Lord ஆண்டவரே. Jesus, do a great mighty things in our life, எங்க Master. பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுங்க Lord ஆண்டவரே. Jesus, do a great things among our children's life, நாங்கள் Master. செபித்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இயேசு சுவாமி கர்ப்பத்தை நினைவு கூறுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. Lord Jesus, thank you for blessing the womb, Master. அடைக்கப்பட்ட கர்ப்பம் இயேசுவின் நாமத்தினால
திறக்கப்படுவதாக ஆண்டவரே. Lord Jesus, in the name of Jesus, let all the shut doors be open in your name, Master. லிடியா சுதானாவை உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord Jesus, I surrender Lydia Susanna into your name, Master. சுமியை உம்முடைய கரங்களில் I ஒப்புக்கொடுக்கிறோம். surrender Sumi into your name, Master. அனுஷியா உம்முடைய கரங்களில் I ஒப்புக்கொடுக்கிறோம். surrender Anushya into your name, Master. எஸ்தரை கூட உம்முடைய கரங்களில் I ஒப்புக்கொடுக்கிறோம். surrender Esther into your name, ஒவ்வொரு Master. வாலிப பிள்ளைகளை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். I surrender all the youth gods into your most name, Master. திருமணமாகி பிள்ளை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு கர்ப்பத்தை நினைவு கூறுமாட்டோம். Lord Jesus, women who are waiting for the blessed womb, Lord Jesus, we surrender them, Master. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். Children are God's heredity, Master. கர்ப்பத்தின் கனி அவரால் வரும் பலன் என்று It's சொன்னார். all about God's gift, Master. Heredity. பெரியவர் பெரிய காரியங்களை செய்கிறார். You are the very great person. You will do a marvelous thing, Master. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். All glory, honor, and praises to you alone, Master. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' precious and matchless name we pray. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டு நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாய் இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேல் அவர் நம்மை அனுதினமும் வழிநடத்த நமக்குள்ள பெரியவராய் இருந்து இயேசு அற்புதமாய் வழிநடத்துவாராக. ஆமென். 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 ஹalleluya. Praise the Lord. Thank you Jesus. நம்ம எல்லாருமாய் சேர்ந்து விசேஷித்தவரே பாடலை நம்ம பாடுவோம். மிக பழைய பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான ஒரு பாடல், ஜீவனுள்ள தேவனே வாரும் என்று சொல்லி நம்ம பாடி தேவனை ஆராதனை செய்வோம். ஆமா, இன்னைக்கு கேட்ட செய்தி, இயேசு பெரியவர், நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். Thank you Lord. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே எங்களை நடத்தும் என்று சொல்லி அந்த கருத்தை குறித்து நாம் பாடுவோம். ஆமென். ஆமென். Thank you Lord. கை தட்டி பாடலாம் எல்லாரும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஆமென். ஆமென். ஜீவ பாதையிலே நடத்தும். சொல்லுங்க எல்லாரும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவத்தரை என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவத்தரை என்னை நடத்தும். எல்லாருமாய் இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். எல்லாருமாய் இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. சொல்லுங்க. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, ஆமென். ஆமென். வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். நியாயத்தின் பின்னால் நெருங்குதே, நேசர் வர காலமானதே. நியாய தீர்ப்பு நான் நெருங்குதே, ஆமென். நேசர் காலமானதே. மாயலோகம் நம்பி வாழ்ந்திடும் மானிடரை மீட்க மாட்டீரோ.
மாயலோகம் நம்பி மாட்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ இளமாய் இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் நல்லவர். ஹalleluya. கைகளை தட்டி சொல்லுங்க ஹalleluya. praise the lord. thank you jesus. thank you jesus. இயேசு பெரியவராயிருக்கிறார். ஆமென். நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலும் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். God bless you all. Be safe. Thank you, Jesus Lord. is coming. Sure. கர்த்தர் யாருமா?